வளமுடன் வாழ்த்துக்கள். 12ஆம் அதிபதி, அதாவது ஒரு லக்கணத்துக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. விரயம், பிரச்சனை, சிக்கல், வெளியூர் வாசம், வெளியூர் போகிறது, வெளியூரில் போய் தங்குறது, விசா பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வெளிநாடு போகிறது, அந்த விசா பாஸ்போர்ட்டு எடுத்துகிட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே எப்படின்னா அங்கே சிறை தண்டனை. எப்படின்னா இவங்க விசா முடிஞ்சிடும், கம்பெனிக்காரன் வெளியே விட மாட்டாங்க, ஆனால் அங்கேயே அந்த கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். பாஸ்புக் அவங்க தரமாட்டாங்க. இந்த மாதிரி வெளிநாடுன்னு சொல்கிறது, வெளிநாடுங்கிறது வெளியூர், வெளியில் போகிறது, வெளி தேசம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் 12ஆம் இடம். லக்கணத்துக்கு 12ஆம் இடங்கிறது வெளியூர், வெளிநாடு, வெளியூர் செல்வது. அதே நேரத்துக்கு அந்த 12ஆம் இடத்து அதிபதி சரியில்லாத கிரகம் வந்தால் செயல் வாஷம், செயல்லே தண்டனையை அனுபவிக்கிறது, செயல்லே காலத்தை போட்டுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம்னு சொல்லப்படுது. அப்போ அந்த வெளிநாட்டில் போய் பிரச்சனை சிக்கலாக போய் மாட்டிக்கிட்டு என்னங்க விஷா முடிஞ்சும் கம்பெனிக்காரங்க வெளியில் விடாமல் கம்பெனிலே உள்ளே எப்படின்னா அடிமை மாதிரி வேலை பார்க்குறதுலாம் 12ஆம் இடம் தான், அயன சயன போகும். இப்போ இதில் இந்த மாதிரி கேஸ்லாம் நிறையா இருக்குது. செயல் வாஷம் என்னங்க பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, வெளிநாட்டில் போய் அப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி அயன சயன போகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அயன சயன போகம் அப்படின்னு சொன்னாலே போகம்னு சொல்கிறது. இப்போ 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம்னா தூக்கம், இன்பம், சந்தோஷம், ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கிறது. அதனாலே உடம்பு கெட்டு போகிறது. தூக்கத்திலே எப்படின்னா உடல் ஒரு வச்சுக்கிற மாதிரி கனவு வர்றது, அதனாலே உடம்பு கெட்டு போகிறது. அதே நேரத்துக்கு பாருங்கன்னா ஒருத்தர் இப்போ ரெட்டின் போவார், அப்புறம் ரத்தமாக போகும், அதுலேயே பார்த்திங்கன்னா அதனாலே அவருக்கு பிரச்சனை சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அயன சயன போகமும் அதே மாதிரி தான், செயல்வாசமும் அதே மாதிரி தான். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம். இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் வாங்குறீங்க, தோட்டம் வாங்கினா உங்களுக்கு துட்டு செலவாகும்லவா, உங்களுடைய பணம் விரயமாகும்லவா. அப்போ அந்த விரயம் ஆன பின்னாடி தான் நீங்கள் அந்த தோட்டம் வாங்க முடியும். உங்களுடைய பணம் விரயமானபடி தான் உங்கள் வீடு வாங்க முடியும். இதுதான் விரயம். 12ஆம் இடங்கிறது விரயம், அயன சயன போகம். அப்போ ஒரு மனிதனுக்கு இப்போ கார் வாங்குறாருன்னா ஒன்று சொந்த பணம் போட்டு வாங்கணும், சொந்த பணம் கொஞ்சமாவது கொடுக்கணும், மீதி லோன் போடணும். அது விரயம் அல்லவா. உங்களுக்கு அமௌண்ட் விரயமானதான் அது ஒன்று. சரி, அந்த வண்டியே வருது, உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா? இல்லை, ஓட உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்போ 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், விரயம். போகும் அப்படி சொல்லப்படுறது இந்த பெண்கள்னாலே பெண்களே ஒரு ஆணாக இருக்கட்டும் வச்சுங்க, பெண்களை நினச்சே அவங்க ஆசை, உல்லாசம், சந்தோஷமாக இருந்து அதனாலே அவங்க உடம்பு கெட்டு போகுது. இப்போ ஒரு பெண்ணோட உடலுறவு வச்சுக்கிறாங்க, சந்தோஷம் புரியமாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஆனால் அதனால விரயம் என்ன ஆகுதுங்க, இவருடைய உடம்பு விரயமாகும், ஆத்மா விரயமாகும். ஆத்மானா என்ன தெரியுங்களா, உங்களுடைய உடம்போட சக்தியே விரயமாகும். ஒரு பொண்ணோட உடலுறவு இருக்கிறீங்கன்னா லக்கணத்துக்கு 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், தூங்குறது அதுதான். அப்போ அந்த தூங்குறது அந்த தூங்குற இடம் உங்களுக்கு அயன சயனம். அப்போ போகும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியமே அந்த இடம் தான். அப்போ அதனால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் இப்போ ஒரு மாதத்தில் 2 தடவை இல்லை மாதத்தில் 1 தடவை இப்படிலாம் நீங்கள் உடலுறவு வச்சுக்கிட்டு அப்போ அந்த 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 அயன சயனம் அந்த சுகத்தை, சந்தோஷத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மா நீண்ட ஆயுளாக இருக்கும், நீண்ட ஆயுளை நீங்கள் வாழ முடியும். அப்போ கிடைச்சதெல்லாம் நம்ம சந்தோஷம் அடைஞ்சோம்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இப்போ அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா 120 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க எப்படி வாழ்ந்துருக்குறாங்க? இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 55, 60 ஒரு ஒரு கண்டத்தை கொடுக்குது, பிரச்சனை சிக்கல் கொடுக்குது. இதுக்கு என்ன காரணம்? நம்மளே நம்மளுடைய உடலை வருத்துக்கிறோம் அப்படிங்கிறதா அது. அதாவதுங்க, இப்போ இடம் வாங்குகிறோம், விவசாயம் வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம்னா அதுவுமே உங்களுக்கு விரயம் தான். எப்படி விரயம்? பணத்தை கொடுத்து நீங்கள் சொத்து வாங்குறீங்க, விரயம். அப்போ நைட்டில் தூக்கம் கெடுதுங்க. இப்போ 12ஆம் அதிபதி அயன சயன போகும், நைட்டில் தூக்கம் கெடுது. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த 12 கூடிய நல்ல கிரகமாக தான் நிம்மதியாக தூங்கி, அதாவது படுத்தா தூங்கிடுவாங்க, காலையில் தான் எழுந்திரிப்பாங்க, யூரின் கூட எழுந்திரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தூக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சாதப்படி பார்த்துக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் அயன சயன போகும், படுத்தா தூக்கமே வராது, விரண்டு படுப்பாங்க, தூக்கமே வராது, மணி பார்ப்பாங்க, எப்போ விடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தூக்கம் வரும். அப்படி அது 12ஆம் இடம் அயன சயன போகும். சரி, அது இருக்கட்டுங்க. சில பேருங்க மாத்திரை போடுறதாங்க தூக்கம் வருது. நான் சாதகத்தில் பார்த்துக்கிறேன், சில பேர் 12ஆம் இடங்கிறது அயன சயன போகும், தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட எழுதி மாத்திரை வாங்கி டெய்லி மாத்திரை போட்டு தான் தூங்குறாங்க. அது உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் தெரியுங்களா? எப்படிங்க இதெல்லாம் 120 வருஷம் வாழ முடியும்? இப்படி அந்த அயன சயன போகத்தில் அயன சயன போகும் 12 கூடிய நல்ல கிரகமாக இருந்தால் நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்பாங்க, ஆரோக்கியமாக உடம்பு இருக்கும் காலையில் எழுந்திரிக்கும் போது.
அதே 12 கூடயம் வந்து சரியில்லாத கிரகம் பாவ கிரகமாக இருந்துன்னு வச்சுங்க, என்னங்க நிம்மதியான தூக்கம் வராதுங்க. மனசு போட்டு ஓல்ட்டிக்கிட்டு சாவு எப்போ வரும், எப்போ சாக போகிறோம், என்ன நடக்க போகுது ஒன்றுமே புரியாமல் நைட்டில் 12ஆம் இடங்கிறது என்னங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வாழுவாங்க. அதை மாற்றுறதுக்கு என்ன பாருங்கள், 12ஆம் இடங்கிறது அயன சுயன போகம். 12 பாவகம் லக்கணத்துக்கு 12 பாவத்தையும் எடுத்து பேசலாம். காலப்புருஷனுக்கு 12ஆம் இடத்தையும் மீனத்தையும் பேசலாம். அதில் 12 பாவத்தையும் எடுத்து பேசலாம், செய்யலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.